வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. ஒரு சவால் விட்டுருந்தாங்க தெரியுமா? ஒருவேளை அக்கா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னா நீ இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? ஒருவேளை அத்தை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திறப்பு விழாவுக்காக அம்மாவோட அந்த சிலையை திறந்து வச்சாங்க அப்படின்னா நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யணும். எங்க அம்மாவோட அந்த சிலைய கூட்டி பெருக்கி அங்க விளக்கு போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருந்தாரு. வில்லி என்ன நினைச்சிட்டாங்க? கண்டிப்பா அக்கா பயங்கரமான கோவத்துல இருக்கா, அவ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சொன்ன சவாலுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா மாடியில நிக்கிற வில்லி கிட்ட போயிட்டு, என்ன நாங்க சொன்னத மறந்துட்டீங்க போல. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏய் என்னடா வேணும், என்ன கேக்குற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ஒரு சவால் விட்டுருந்தீங்களே ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அந்த சவால்ல வந்து நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து நான் சிலையெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கு போடுவேனா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப மயில அந்த இடத்துக்கு வராரு. என்ன மாப்பிள, சின்னத்தை என்ன சொல்றாங்க? வர முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள, நீங்களும் சேர்ந்துகிட்டு இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நான் உங்க எல்லாருக்குமே அத்தை, அப்படிப்பட்ட வேலையை வந்து என்கிட்ட கொடுப்பீங்களா? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நீங்க என்னைக்காவது அத்தைங்கிற ஒரு மரியாதையில நடந்திருக்கீங்களா? இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து. அப்படி இருக்கையில உங்களை எப்படி நாங்க இப்படி சாதாரணமா விட முடியும்? இப்ப மட்டும் நீங்க வந்து அம்மாவோட சிலைய கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அங்க விளக்கு போடல அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அடுத்து என்ன நடக்கும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க கோவில்ல கொண்டு போய் கட்டி வச்சிருந்தோம்ல, உங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு, மறுபடியும் அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதும் வில்லிக்கே செம ஷாக் ஆகுது. இருந்தாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் அங்க வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காத, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க மட்டும் இப்ப வரல, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா, நம்ம வரல அப்படின்னா கண்டிப்பா இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க போலயே அப்படின்னு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நான் அக்கா காரிக்கிட்ட இப்பவே போய் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்க்க வைக்க போறீங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சின்னத்த, அத்தை வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டாங்க, அவங்க வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். சோ நீங்க யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. இந்த வீட்ல நீங்க நல்ல மாதிரியா நடந்துகிட்டா யாராவது ஒருத்தவங்களாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. யாரும் உங்க பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இல்ல, ரேவதி ரோகிணி எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நான் சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்து கொஞ்சிருக்கேன். அவங்க கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்றத கேட்பாங்க. நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு வில்லி அங்க இருந்து வராங்க. ரேவதி, ரோகிணி, ஸ்வாதி, இங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் வராங்க. வந்துட்டு சந்திராவை பார்த்து, என்னாச்சு, ஏன் சித்தி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாத்தீங்களாடி, சின்ன வயசுல இருந்து உங்களை தூக்கி வளர்த்தன்னு இவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, நான் போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணுமா. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க சவால் விட்டீங்களே அதை மறந்துட்டீங்களா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய் என்னடி? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, நீங்க என்ன சவால் விட்டுருந்தீங்க? ஒரு வேளை அம்மா அந்த திறப்பு விழாவுக்கு வரல அப்படின்னா என் புருஷனை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி நீங்க சவால் விட்டீங்கல்ல. இப்ப என்ன சித்தி பயப்படுறீங்களா? இங்க பாருங்க, நீங்க சொன்ன சவால கண்டிப்பா நீங்க நிறைவேற்றி தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிட்டு அபிராமி அத்தையோட சிலைய கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அங்க விளக்கு போடணும்.
அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் உங்களை கொண்டு போய் கோவில்ல கட்டி வச்சிருந்தோம்ல, அதே மாதிரி கொண்டு போய் கட்டி வச்சிருப்போம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னடி எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா திரும்பிட்டீங்களா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இப்ப கூட இன்னும் டைம் ஆகல. நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பாருங்க. இந்த மாதிரி நீங்க போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா போய் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி தான் ஆகணும். அப்ப மயில சொல்றாரு, சின்ன மாமியாரே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க சின்னத்தைய பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. ரேவதி, ரோகிணி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, சே நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப மயிலு சின்னத்தையோட கையில வார்வலை கொடுத்து, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி அந்த இடத்த கூட்டுறாங்க. அப்ப எல்லாரும் இந்த பக்கமா ஓரமா வந்து நிக்கும் பொழுது வில்லி வந்துட்டு, நம்ம புருஷனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, என்னங்க இங்க எனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடக்குது. இதை கேட்டுதான் அவரு கேக்குறாரு, ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இந்த டிரைவர் பையன் என்கிட்ட சவால் விட்டு இருந்தான்னா, அந்த சவால்ல நான் தோத்ததுனால என்ன இங்க கிளீன் பண்ண விட்டுட்டான். எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பேசாப்ல நான் அந்த வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, என்னது அங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சந்திரா, நீ ஏன் அவன் சொல்றதெல்லாம் கேக்குற? அவன் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவன் யார் அவன் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா முத்துக்கிட்ட, சித்தப்பா அங்க சந்திராவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானம் நடக்குது. சந்திராவ கூட்ட சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களாம். பாவம் சந்திரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் அப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியமா? எனக்காக சந்திரா இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறா அப்படின்னு தெரியல. அவளை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வாங்க சித்தப்பா போய் பாப்போம் அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, என்னடா மவனே, இது எல்லாமே அந்த டிரைவர் பயலோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் இப்படி நம்ம மருமகளை வேலை பார்க்க வைக்கிறான். கண்டிப்பா அவனை சும்மா விடக்கூடாது. இதை கேட்டது அவரு சொல்றாரு, வாங்க சித்தப்பா, எனக்கு சந்திராவை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எனக்காக இன்னும் அவ எவ்வளவு அனுபவிக்க போறா அப்படின்னு தெரியல. அந்த ஈஸ்வரிய பழிவாங்கிறதுக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்னும் புரியல. சரி வாங்க சித்தப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து எங்க போறாங்கன்னா, அந்த சந்திரா வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அங்க வராங்க. அங்க வந்துட்டு சந்திராவை பாக்குறாங்க. சந்திராவை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப சந்திரா ரொம்ப கவலையோட கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அவனே பாத்தியாடா சந்திராவோட நிலைமைய, அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கெல்லாம் என்ன தலையெழுத்தா அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அவனை கண்டிப்பா சும்மாவே விடக்கூடாது. இது அந்த எப்படி என் பொண்டாட்டிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானோ அதே மாதிரி அவன் பொண்டாட்டிய நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்குவேன். நான் அவனை பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து சொல்றாரு, ஆமாடா மாவனே, அந்த ரேவதிய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு எல்லா இடத்தையும் கூட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு மயில் வராரு. மயில் வந்துட்டு, என்ன சின்னத்தை அப்படியே நின்னுகிட்டே கூட்டுறீங்க, கொஞ்சம் குனிஞ்சு கூட்டுங்க, அப்பதான் அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் ஆகும், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்கடா, அக்கா இல்லை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பண்றீங்க. அக்கா வந்ததும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுற. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை வந்த பிறகு அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க இங்க வேலைய பாருங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆஹா, இவனுங்க ரொம்ப ஓவரா பண்றானுங்களே அப்படின்னு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு அபிராமியோட சிலை பக்கத்துல வந்துட்டு விளக்கேத்துறாங்க. அப்ப வில்லி என்ன நினைக்கிறாங்க, ஏய் அபிராமி, உன் புள்ள என்ன ரொம்ப அவமானப்படுத்துறான். உன் புள்ளைய நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுக்கு விளக்கு போடுறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அந்த ஈஸ்வரிய பழிவாங்கணும் அப்படின்னு நானும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன் புள்ள இடையில வந்து என்னோட பிளான் எல்லாத்தையுமே வந்துட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வில்லி பயங்கர கோவத்துல பேசுறாங்க. பேசிட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏய்
நீ சொன்ன மாதிரியே அங்க நான் விளக்கு கொளுத்தி வச்சுட்டேன், போதுமாடா அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாங்க, என்ன சின்னத்த மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இன்னும் 9 நாள் இங்க வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி விளக்கு போடணும். மறந்துட்டீங்களா? நீங்க மொத்தம் 10 நாள் வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி விளக்கு கொளுத்துறதா வாக்கு கொடுத்துருந்தீங்க. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்ற நேரத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்டதும் அந்த வெள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துறீங்க, அக்கா வரட்டும் அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்கு எதிரா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா? அது எல்லாத்தையும் மறந்துட்டே நீங்க பேசுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நீங்க இந்த வீட்டை விட்டு போக தான் போறீங்க. சகல உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் போறாரு. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறம் வில்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. இது எல்லாமே எதுக்காக? அந்த ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்காக தானே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, என் அக்காக்காரிய பழி வாங்கணும், அவளை ஜீரோவாக்கணும், உங்களை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த வகையில முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அந்த டிரைவர் பயல எப்படியும் இந்த வீட்டு விட்டு துரத்துனாதான் அக்காக்காரிய நெருங்க முடியும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா அக்காக்காரிய எப்ப பழி வாங்குறது அப்படின்ட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு 2 3 பேரு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கொடுத்திருப்ப. நீ என்னைக்கு என் பொண்டாட்டிய இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினியோ அப்பவே உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டிக்கு என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிச்சு பாரு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கு தான் பிரச்சனை. இவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு நான் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, உன்னை சும்மா விட மாட்டேன். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நாள் குறிச்சிக்கோ, இன்னையில இருந்து இன்னும் 5 நாள்ல உன் பொண்டாட்டி என்ன நிலைமைக்கு ஆக போறா அப்படிங்கறத மட்டும் பாரு அப்படின்னு நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, இனிமே இவனை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நான் கண்டிப்பா இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்தும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம வில்லை நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தியாடா என் புருஷனுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரிதானே உனக்கும் கோவம் வருது. உன் பொண்டாட்டிய ஆபத்தான நிலைமைக்கு தள்ள போறோம் அப்படின்னு கேட்டதோட என் மேல கை வச்சியல்ல, நான் கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. இத பார்த்துட்டு மயிலு சொல்றாரு, என்ன சகல இது, இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போறாங்க, இவங்களால ரேவதிக்கு எதுவும் ஆபத்து வந்தா என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இவங்களால ரேவதிக்கு எதுவும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சரிங்க சகல, இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது நமக்கே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு கவலைப்படுறாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்புறமா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த காம்போ ஆஃபர் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். இந்த கிளா கிளிப், பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் எல்லாமே 20 ருபீஸ் வரும். பட் நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் 8 ரூபாய் அந்த ரேட்ல போட்டு 99 ருபீஸ் காம்போ ஆஃபரா கொடுத்துருக்கோம். இதுல 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான கிளிப்ஸ், பட்டர்ஃப்ளை கிளிப், கிளா கிளிப், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மினி ஹாட் கிளிப், பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப், ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட் வித் பேர்ல் செயினோட இருக்கு. இன்னொன்று பேர்ல் ஷெல் நெக்லஸ், ஒரு ஸ்க்ரன்ச்சி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் கிளிப் அண்ட் பியூட்டிஃபுல்லான கிளா கிளிப்.
இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.